இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே முகநூல் வாயிலாக ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன், அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை பாடி துதித்து அவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளையும் இந்த நாளின் அனைத்து பணிகளையும் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அதற்கு அனைவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா வகையான நன்மைகளுக்கும் ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் அடித்தளமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையாக தந்திருக்கிற அருமையான ஆசீர்வாதமான இன்றைய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2020 வருஷம் 12ஆம் மாதம் இன்று 5ஆம் தேதி சனிக்கிழமையின் காலை வேளைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும், குறிப்பாக கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எல்லா வகையான துன்ப துயரத்துக்கும் எங்களை விலக்கி காத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்திருக்கிற இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் அனைத்து பணிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்திற்காக நடைபெறுகிற இந்த தொழுகையை உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே பிரசன்னமாகி தம்முடைய நாமத்திற்கு மகிமையாகவும் எங்கள் அனைவருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் இதை நடத்தி தர வேண்டுமென்று எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு துதியாகவும் இந்த தொழுகைக்கு ஆரம்பமாகவும் 139வது பாடலை பாடுவோம். முதல் 5 கவிகள் வாரும் லோக மீட்பரே கன்னி பெற்ற மைந்தனே என்கின்றதான பாடல். வாரும் லோக மீட்பரே கன்னி பெற்ற மைந்தனே, நீர் பிதாவின் காணிக்கை உலகத்தின் அருமை, தாய் தேவிய ஆவியால் கர்ப்பவதி யானதால் ஆதி வார்த்தை நமக்கு ஒத்த ஜென்மமாயிற்று, கற்புடைய சுத்தத்தின் சீர்கலங்க கன்னியின் கர்ப்பத்தில் மா சுவாமியார் உற்பவித்து ஜன்மித்தார். சூரியோதயத்துக்கு சாயலாக நமது பொழுதான ரட்சகர் தாழ்விலே உதித்தவர், உன்னதத்தி நின்றெங்கு மண்டைக்கு வந்தாரே, பேயை வெந்து ரங்கினார், மீண்டும் வானம் ஏறினார். ஆமென். 42ஆம் சங்கீதத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதம் 42.
மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல கடவுளே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா கடவுளின் மேல், ஜீவனுள்ள கடவுளின் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது கடவுள் சன்னதியில் வந்து நிற்பேன்? உன் கடவுள் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடம் சொல்கிறபடியால் இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே பண்டிகை ஆசரிக்க திரள்கூட்டம் போகும்போது களிப்பும் துதியுமான சத்தத்தோடே அவர்களோடு சென்று அவர்களை தேவாலயத்திற்கு நடத்தி கொண்டு போனேன். இவற்றை நான் நினைக்கையில் என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. ஆத்துமாவே, ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் கடவுளே, என் ஆத்துமா எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எருமோன் மலைகளிலும் மீசார் மலையிலும் இருந்து உம்மை நினைவு கூறுகிறேன். உமது அருவிகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகின்றன. கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. எனக்கு ஜீவனாயிருக்கிற கடவுளை நோக்கி நான் மன்றாடுவேன். என் கண்மலையாகிய கடவுளை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கம் கொண்டவனாய் தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் கடவுள் எங்கே என்று என் சத்துருக்கள் நாளெல்லாம் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை நொறுக்குவது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ஏன் எனக்குள் சஞ்சலப்படுகிறாய்? கடவுளுக்கு காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் கடவுளுமானவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமேன். அல்லேலூயா. இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். நிருபவாக்கியமாக பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27 வசனங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதன் என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்பது இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி பாகம் ஒன்றை வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 வரையிலான திருவசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசுரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது இந்த திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் இதற்கு மறுமொழியாக திரியேக கடவுளில் வைத்திருக்கும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக
நாம் அறிக்கை பண்ணுவோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பிரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின்கள் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திறங்கி 3ஆம் நாள் மரித்தோந்து வைத்திருந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பார்சல் விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய மக்களை, நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த அருமையான காலை வேளையிலே நம் அனைவருக்கும் தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. கடவுளின் அபரிமிதமான கிருபையினாலே நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற அருமையான இந்த நாளிலே அவருடைய வார்த்தையை வாசி தியானிப்பதற்காக ஆவியானவரின் அருள் நிறைந்த பிரசன்னம் வேண்டி ஜெபம் செய்வோமாக. அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, சகல ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும் காரணமாயிருக்கிற திரியேக தெய்வமே, எண்ணி முடியாத நன்மைகளையும் சொல்லி முடியாத ஆசீர்வாதங்களையும் அருளுகிற எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலே இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தரப்பட்டிருக்கிறது. 2020 வருஷம் டிசம்பர் மாதம் இன்று 5ஆம் தேதி சனிக்கிழமையை தந்த கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு வாரும், எங்களோடு தங்கும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் எங்கள் அனைவரையும் நிரப்பி அருளும். உம்முடைய ஜீவனுள்ள திருவசனத்தை நாங்கள் வாசித்து தியானிக்கும் போது மெய்யாகவே உம்முடைய அன்பின் பிரசன்னமாகுதலை நாங்கள் எங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் உணரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் அன்போடு பிரார்த்திக்கிறோம். நல்ல தகப்பனே, நாங்கள் விரும்புகிற காரியத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும், நீர் விரும்புகிற காரியங்களை உம் நாம மகிமைக்கென்று நாங்கள் செயல்படுத்தவும், உம்முடைய ஆவியினாலே எங்களை பலப்படுத்தவும், உம்முடைய திருவசனத்தை கொண்டு எங்களோடு பேசவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மில் இன்னும் அதிகமாக நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆண்டவருடைய அருள் நிறைந்த வார்த்தை நான் வாசிக்க கேட்டதான நற்செய்தி வாக்கியம் பரிசுத்த மார்க் என்பவருடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரையிலான வசனங்களிலே 51, 52 வசனங்களை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது 51வது வசனத்தினுடைய முதல் வரி. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? What do you want me to do for you என்கின்ற வார்த்தை இந்த காலை வேளையிலே நம் அனைவருடைய உள்ளங்களையும் தொடுகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார். நம் கடவுளாகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்ற ஒரு சிந்தையை
எந்த சூழ்நிலையிலும் நாம் மறந்து போகக்கூடாது என்பதை இந்த அருமையான திருமறை பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆம், கடவுள் நம்மை விசாரிக்கிறவர். நாம் ஆளுகிறதான இந்த உலகத்திலே அவ்வப்போது நம்மிடத்தில் வரக்கூடிய செய்திகள், நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் மனதை உருக்கக்கூடிய, உள்ளத்தை உருக்கக்கூடிய, உடலையும் உள்ளத்தையும் அச்சுறுத்தக்கூடிய செயல்கள் நம்மை வந்து நெருங்கிக் கொண்டே இருக்கின்றன. சமீபத்தில் இந்த உலகத்தையே உலுக்கிய ஒரு பயங்கரமான சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலே நடைபெற்றதான அந்த சம்பவம். அப்பாவும் மகனும் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட விவரம். உலக நாடுகளே அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியது. விசாரணை கைதிகளை விசாரிக்காமலேயே என்ன செய்திருக்கிறார்கள்? அடித்து உதைத்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, விசாரிக்காமலே தீர்ப்பு செய்கிற, தீர்மானம் செய்கிற, அதற்கு ஏற்ற தண்டனை வழங்குகிற சூழ்நிலைகளிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாநிலத்திலே குறிப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் மனு நீதி நாள் நியமிக்கப்பட்டு அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பல பேருடைய மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கு தீர்வு காணப்படுகிறது. சில மனுக்கள் பல பேர் வந்து கண்ணீரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம். நாங்கள் கொடுத்த மனுவே காணாமல் போய்விட்டது. ஆம், நாங்கள் கொடுத்த மனுவே காணாமல் போய்விட்டது என்று மனம் உடைந்த நிலையில் கண்ணீரோடு சில மக்கள் பகிர்ந்து கொள்ளுவதை நாம் பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று. ஆம், பிறவியிலேயே குருடனாய் பிறந்து பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருந்த அந்த மகன், நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தம் போட்டு அந்த மகன் அழைக்கிறார். அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். அவனை சும்மா இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். ஆனால் அவன் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அவன் அபயமிடுகிறான். அவனுடைய அபய குரல் ஆண்டவரின் செவியிலே தொனிக்கிறது. அவனை நோக்கி பார்த்தார். நோக்கி பார்த்த ஆண்டவர் அவனை அழைத்து வரும்படி, யாரெல்லாம் அவனை கூப்பிட விடாதபடி அதட்டினார்களோ, அவனை பயமுறுத்தினார்களோ, அவனை அச்சுறுத்தினார்களோ, அவர்களை கொண்டே அழைக்கும்படி கடவுள் அந்த இடத்திலே பணிக்கிறார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அவர்கள் போய் அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார்கள், இயேசு உன்னை அழைக்கிறார் என்று. ஆம், அதை கேட்ட மாத்திரத்தில் அவனுக்கு எல்லையில்லாத சந்தோஷமும் ஆனந்தம் வந்துவிட்டது. அவன் துள்ளி குதித்து ஓடி வருகிறான். வந்தவுடனே ஆண்டவர்
அவனை விசாரிக்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆம், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை, நான் பார்வை அடைய வேண்டும் என்று. ஆம், எந்த விதமான மாற்று கருத்துமே ஆண்டவர் சொல்லவில்லை. உடனடியாகவே அவனுடைய விண்ணப்பத்திற்கு, அவனுடைய மனுவுக்கு என்ன செய்யப்படுகிறது? அங்கேயே பதிலளிக்கப்படுகிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அவனை அனுப்புகிறார். அங்கே சொல்லப்பட்டதான வார்த்தை, உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்று. ஆம், நம்மை அன்போடு விசாரிக்கிறவர் நம் ஆண்டவர். கருணையோடு விசாரிக்கிறவர் நம் ஆண்டவர். மனதுருக விசாரிக்கிறவர் நம் ஆண்டவர். அக்கறையோடு விசாரிக்கிறவர் நம் ஆண்டவர். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே பத்திரத்திலே, குறிப்பாக செய்தித்தாளிலே வந்த ஒரு அருமையான சம்பவம். எல்லாருமே அதை படித்திருப்போம், வாசித்திருப்போம். ஊடகங்கள் கூட அதை ஒலிபரப்பு செய்தன. சென்னையிலே மரித்த ஒரு அருமையான மருத்துவர், 5 ரூபாய்க்கு மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவரை பற்றி. ஆம், அந்த மருத்துவர் மரித்த பின்புதான் அவருக்கு அந்த பெயர் வந்தது. அவர் 5 ரூபாய் மருத்துவர் என்று. அதற்கு முன்பால் யாருமே அவரை பற்றி சொல்லவில்லை. ஊடகங்களும் நமக்கு சொல்லவில்லை, பத்திரிகைகளும் நமக்கு சொல்லவில்லை. அவர் மரித்த பின்பு அவரை பற்றிய செய்திகள் எவையெல்லாம் அவரை குறித்து வெளிப்படுத்த முடியுமோ அவையெல்லாம் அவரை குறித்து வெளிப்படுத்தின. காரணம், நோயாளிகளின் மீது அக்கறை கொண்டு, பரிவு கொண்டு, கருணை கொண்டு அவர் செய்ததான பணியை மிகுந்த சேவை மனப்பான்மையோடு அவர் செய்து தன்னுடைய பணியிலே அவர் நிறைவை கண்டிருக்கிறார். ஆம், கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த மருத்துவ பணியை மிகுந்த தியாக உணர்வோடு செய்து மக்கள் மத்தியிலே பெரிய வரவேற்பை பெற்றார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அநேக மருத்துவர்கள் நோயாளிகளை கண்டவுடனேயே மிகுந்த அன்போடு, பரிவோடு அவர்களை வரவேற்று, அவர்களை உட்கார வைத்து, அவர்களை விசாரிக்கிற விசாரணையிலேயே உங்களுக்கு என்ன செய்கிறது, இப்பொழுது என்ன செய்கிறது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு நாளாக இந்த பிரச்சனை இருக்கிறது, அதற்கு ஏதாவது நீங்கள் மருந்து எடுத்தீர்களா, வேறு ஏதாவது மருத்துவரை நீங்கள் அணுகினீர்களா என்று நோயாளியிடம் மருத்துவர் விசாரிக்க 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 பாதி நோய் குறைந்தது போல் ஆகிவிடும். ஆம், அருமையானவர்களே, ஆம், மருத்துவருடைய அந்த கரிசனையான விசாரிப்பு இருந்தால் நோயாளியின் பாதி நோய் குணமாகிவிடும். மீதமுள்ள பாதி நோய்க்கு அவர் மருத்துவம் செய்தாலே போதும், நோயாளி முற்றிலுமாக குணமடைந்து விடுவார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பரம மருத்துவர், பரலோக மருத்துவர் உங்களையும் என்னையும், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் கருத்தோடு விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆம், யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். திமிர்வாதம் பிடித்த ஒரு மகன் பெதஸ்தா குளத்தின் அருகே கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. 38 ஆண்டு காலம் அவர் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறார். அந்த செய்தியை ஆண்டவர் அறிகிறார். அவனிடத்தில் அவரே இறங்கி போய் அவனை விசாரிக்கிறார். நீ குணமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. அவன் தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு எடுத்து சொல்லுகிறான். உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அவன் சுகமடைந்து அத்தனை பேருக்கு முன்பாக அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்று யோவான் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
அருமையான என் ஆண்டோடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது இப்படியாக சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால், ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் விசாரங்கள் ஏதுவாக இருந்தாலும் அவர் மீது வையுங்கள். நம்முடைய மோனகன் தமிழாக்கத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வையுங்கள் என்று. ஆண்டவர் நம்மை குறித்து கவலைப்படுகிறவர், நமக்காக கரிசனை கொள்ளுகிறவர், நம்மீது பரிவு கொள்ளுகிறவர். ஆகையினால்தான் நமக்கு இன்ன விதமாக நாம் ஜெபிக்க வேண்டிய விதம் நமக்கு தெரியாது என்பதை பவுலடியாரை கொண்டு ரோம திருச்சபைக்கு எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விண்ணப்பம் இன்ன விதமானது என்று நமக்கு தெரியாதபடியினால் ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார் என்று. ஆம், அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். இந்த உலகத்திலே யார் நம்மை விசாரிப்பார்? யார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார்? யார் வந்து நமக்கு உதவி செய்வார் என்கின்ற பல வகையான எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான தீர்வு இந்த காலை வேளையிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இருக்கிறார். நம்மை அன்போடு விசாரிக்கிறவராய், நம்முடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறவராய், நம்முடைய வேதனைகளை விசாரிக்கிறவராய், நம்முடைய தேவைகளை அறிகிறவராய் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். விசுவாசத்தோடும் நன்னம்பிக்கையோடும் ஆண்டவர் நோக்கி நம்முடைய தேவைகளை சொல்லுவதற்காக அவரை நோக்கி கூப்பிடுவோம். எத்தனை வகையான இடைஞ்சல்கள், தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் மாற்றி நமக்கு இறங்கி, ஆண்டவர் நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்வுக்கு, ஆறுதல் நிறைந்த வாழ்வுக்கு நம்மை விசாரிக்கிறவராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆறுதலும் ஆசீர்வாதமாக வழி நடத்தி செல்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமேன். 622வது பாடலை பாடுவோம். முதல் 3 கவிகளை பாடுவோம். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார் என பாடு. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாய் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை அடி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் விழுந்து என்னை அவர் தூக்கி எடுத்தாம். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை நிரப்புகிற எங்கள் அன்பு தகப்பனை, எங்கள் மீது அன்பு வைத்து பரிவு காட்டி எங்களை கரிசனையோடு விசாரிக்கிறவரா இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வாதமான இன்றைய தினத்தின் காலை வேளைக்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய அநாதி திட்டத்தின்படியும் உம்முடைய ஞான ஆலோசனையின்படியும் இந்த நாளை எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்தீர். உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தரப்பட்டிருக்கிற இந்த நாளை உம்முடைய அன்பு கரங்களிலே வைக்கிறோம். ஆண்டவர் ஆவியான தேவன் இறங்கி இந்த நாள் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆம் அருமை ஆண்டவரே, எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். எங்களுடைய பிரச்சனைகளை விசாரிக்கிறவர், எங்களுடைய கவலைகளை விசாரிக்கிறவர், எங்களுடைய வேதனைகளை விசாரிக்கிறவர், எங்களுடைய தேவைகளை விசாரிக்கிறவர், அன்போடு விசாரிக்கிறவர், பரிவோடு விசாரிக்கிறவர், கரிசனையோடு விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்ற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் அறியும்படி உம்முடைய திருவசனத்தை கொண்டு எங்களுக்கு போதித்தபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழலிலும் நாங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும், எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் உம்மிடத்தில் நாங்கள் அறிவித்து தெரிவித்து ஜெபித்து உம்முடைய கரங்களிலிருந்து நிறைவான ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் அன்போடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்த சூழலிலும் மனம் தளராமல் ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவர் நோக்கி கதறி கூப்பிடுகிறவர்களாய், உருக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் உம்முடைய பாதம் பணிந்து மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆம் அருமை ஆண்டவரே, பல தேவைகளிலும் பல கவலைகளிலும் பல பிரச்சனைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், எங்களை விசாரிக்கிறவர் ஒருவரும் இல்லையே, எங்களை தேடி வருகிறவர் ஒருவரும் இல்லையே, எங்களுக்கு அன்பு செலுத்துகிறவர் ஒருவரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் இந்த காலை வேளையிலே மனம் இறங்குவீராக. அப்படிப்பட்ட மக்களுக்கு விசேஷத்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக தோப்பனை. இந்த அருமையான நாளை கடவுள் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்து கல்வாரி லூதரன் திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே முகநூல் வாயிலாக இந்த தொழுகையை நடத்த கர்த்தர் உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகை இவ்வளவு சிறப்பாக உம்முடைய நாம மகிமைக்கென்றும் ஆண்டவரே அநேக மக்களுடைய வாழ்வின் நலனுக்கென்றும் நடத்துவதற்கு கடவுள் பயன்படுத்துகிற அருமையான எங்களுடைய திருச்சபையினுடைய அருமையான பொறுப்பாளர்கள், ஆண்டவரே ஆவியானவரே ஊழியக்காரர்களாகிய அடியார்கள்
ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த திருச்சபையின் மூலமாய் இந்த ஊழியத்தை தேவரீருடைய நாம மகிமைக்கென்று செய்வதற்காக ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் அதிகமாய் தாங்கிக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதியும். தங்களுடைய வேலை நிமித்தம், தங்களுடைய படிப்பு நிமித்தம் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட இருந்து கொண்டு ஆண்டவரை ஜெபத்தாலும் காணிக்கைகளாலும் தாங்கிக் கொண்டு இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களை அதிகமாக ஆசீர்வதியும். அவருடைய தேவைகளை சந்தியும். அவர்களுக்கு துணையும் பலனும் அரணும் கோட்டையுமா இருந்து கடவுள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்போடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக பல வகையான பலவீனங்களோடு மனச்சோர்வுகளோடு ஆண்டவரே சரீரத்தை தாக்குகின்ற பயங்கரமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்கள் அனைவருக்கும் இறங்கி ஆறுதல் செய்யும். அருமை ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற அனைவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாய் அவர்களை ஆறுதலும் ஆசீர்வாதமாக நடத்தும். அவர்களுக்கு ஆண்டவர் கூட்டி தருகிற புதிய வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க, அனுகூலமாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேசத்தையும் தேசத்தினுடைய அனைத்து குடிகளையும் ஆண்டோடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். விசேஷமாக தேவரீர் தேசத்தையே அச்சுறுத்திய இந்த கொடுமையான புயலின் தாக்கத்துக்கு ஆண்டவர் விலக்கி காத்து வருகிறபடியால் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதனால் அநேக மக்கள் ஆண்டவரே, ஆவியானவரே, கண்ணீருக்கும் கவலைக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. என்றாலும் கடவுள் இறங்கி அப்படிப்பட்ட பேராபத்திலிருந்து நீர் விடுவித்து வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எந்த வகையான மோசங்களோ நாசங்களோ நேரிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்களில் காணப்படுகிற தவறுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து நாங்கள் விரும்புகிற நன்மைகளை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு நீர் விரும்புகிறபடி நாங்கள் செயல்பட உம்முடைய ஆவியினால் தொடர்ந்து எங்களை பக்குவப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களை விட்டு மாறாதிருக்கட்டும். எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படும் போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவக்கடங்களை மன்னியும். எங்களை சோனிக்கப்பட பண்ணாமல் தீமையின் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே, ஆமேன். தேவாசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஆளுகையும் வழிநடத்தலும் இப்போதும் எப்போதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, கடவுளின் கிருபையினால் காலை வேளையிலே இந்த தொழுகையிலே பங்கெடுத்து தேவநாமத்தை மேம்படுத்திய உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு துணையும் பலனமாயிருந்து உங்களை ஆறுதலும் ஆசீர்வாதமாக நடத்துவார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த தொழுகையை நீங்கள் ஆர்வத்தோடு காணவும் அதன் மூலமாய் ஆசீர்வாதங்களை பெறவும் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இதை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளுடைய காலையிலும் ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணி மற்றும் 8:30 மணிக்கும் நடைபெறுகிற ஆராதனைகளை கண்டு தேவாசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.